மேரேஜுக்கு முன்னாடிலாம் எப்படிலாம் இது பண்ணுறாங்க, எப்படி தப்பு பண்ணிடுறாங்க, அந்த தப்புலேருந்து எப்படி மீள்றாங்க, அது ஒரு தப்பு தெரிஞ்ச உடனே அந்த குடும்பத்துலேருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷன் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மக்கள் எல்லாருமே, ஐ மீன் கப்புள்ஸ், அவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். இதை பார்த்தா கொஞ்சமாவது கிளியர் ஆவாங்க. நம்ம வந்து பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். லைக் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னே என்னடா எல்லாம் மற்ற படத்தோட கம்பேர் பண்ணுற மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஒரு படத்துக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்போ லைக் என்னென்னா அது ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறது லைட்டாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் முடிகிறப்போ சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லவ் ஸ்டோரி தான். கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். மூவி பாருங்கள், நல்லா அப்படியெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஹீரோயின் நியூ ஹீரோயின், பட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நல்லா இருக்கு. ஐயோ போதும். கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிடுறாங்க, அந்த தப்பு வந்து எப்படி அவங்க க்யூர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப ஒரு பிடிச்ச மாதிரி சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இந்த மேரேஜுக்கு முன்னாடிலாம் எப்படிலாம் இது பண்ணுறாங்க, எப்படி தப்பு பண்ணிடுறாங்க, அந்த தப்புலேருந்து எப்படி மீள்றாங்க, அது ஒரு தப்பு தெரிஞ்ச உடனே அந்த குடும்பத்துலேருந்து எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறாங்க, அதுக்காக வந்து என்னென்ன முறையில் கையாளுறாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவர் தலைவன் வேறு லெவலுங்க. அவரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் எனக்கு கேள்வியே கேட்க வேணாம் தலைவனை பற்றிலாம். நல்லா பண்ணிங்க, நல்லா பண்ணிங்க. பார்க்கலாம். இந்த நல்ல யூத் ஆடியன்ஸ், இந்த மாதிரி இந்த பிஃபோர் மேரேஜ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப இது பண்ணலாம். கிளைமேக்ஸ் ஒரு சின்னதாக ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன சென்டிமெண்ட் சீனையும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து ஒரு பேபியோட ஃபீல் வந்து எப்படி இருக்குன்றது எல்லாம் எக்ஸ்ப்ளோர் காமிச்சிருக்காங்க. ரியோ ப்ரோ செம்மையாக நினச்சிருக்காங்க. அண்ட் தென் அந்த புது ஹீரோயினையும் அவங்க எக்ஸ்ட்ராடனரி நினச்சிருக்காங்க. ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்மையாக எமோட் பண்ணியிருக்காரு. செம்மையாக இருந்துச்சு. வேற லெவல் சொல்லவே வேணும். செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. அம்மா பிஜிஎம் ஒன்று வருது, சூப்பராக இருக்குது. ரியோண்ணா செம்மையாக எமோட் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் ரொம்ப பெக்யூலராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக கனெக்ட் ஆச்சு. 2K ஆமாம், 2K கிட்க்கு செம்மையாக கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹாஃபில் பர்டிகுலராக எமோஷன்ஸ்லாம் சூப்பராக கேரி பண்ணியிருக்காரு. ரியோண்ணா கேரி பண்ணியிருக்காரு. செம்மையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. செம்ம சாட்டிஸ்ஃபைடாக நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. சொல்லவா வேணும், சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருந்துச்சு. எமோஷனலாகவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது யூஸ்வலி லவ் ஸ்டோரி, கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி. பட் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஸோ எல்லாருமே பார்க்க முடியும். யுவன் மியூசிக், சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. சாங்ஸை விட படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியோ ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ படம் கம்ப்ளீட்டாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட் ரியோட காமெடி வந்து நல்லா என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருக்கேன். எந்த இடத்துலையும் போரே அடிக்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே கம்ப்ளீட் ஸ்டோரி ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாம், கண்டிப்பாக மெசேஜ் ஓரியன்ட் படம். ஸோ ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போக விரும்பாதவருக்கு, ஒரு பாஸ்ட் ட்ராமா இருக்கிறவர் எப்படி அதை பாசிட்டிவாக கொண்டு போய் ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகிறாரு அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி அழகாக முடிச்சிருக்காங்க. ஆமாம், ரொம்ப எல்லா இடத்துலையுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்கல. ஒரு கம்ப்ளீட் லவ் ஃபிலிம் பார்த்த நல்ல ஃபீல் இருக்குது. படம் நல்லா இருந்தது. எல்லா ஆடியன்ஸுமே பார்க்குற மாதிரியான ஒரு படம். ஒரு நல்ல மெசேஜ் உள்ள ஒரு படம். அதை வந்து காமெடியாகவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப எமோஷ்னலாகவே கொண்டு போகாமல் ஒரு ஹியூமர் கலந்து ஒரு மெசேஜை சொல்கிற படமாக இருக்குது. ரியோ ஆஸ் யூஷுவல் வந்து போன படத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த படம் இம்ப்ரூவ்மெண்ட். நல்லா நடிக்கிறாரு, நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப லைவ்லியாக நடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட் கேரக்டருமே வந்து நல்லா காமெடியாக எல்லாரையும் சீட்டில் உட்காந்து பார்க்க வைக்க ஒரு படம் தான். ஆஸ் யூஷுவல் அவர் சொல்லவே தேவையில்ல, அவர் பயங்கரம் தான். அது பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து எந்த லேகுமே தெரியல. ஒரு ஃப்ளோவாக வந்து கரெக்டாக அந்த மெசேஜ் வந்து அவருக்கு சொல்ல வேண்டியதை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு. ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. சாட்டிஸ்ஃபைடு தான். ரியோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி ஆக்சுவலாக என்ன
ஸ்டோரி ரிவீல் பண்ணிட்டா பார்க்க முடியாது அவங்களால. என்ன மாதிரினா ரொமான்ஸ், அதனால வர ஒரு சிச்சுவேஷனால் வர்ற ஒரு என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான். இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக சில இடத்துல இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு வேறு ஜான்ரா, அந்த மாதிரி ஜான்ரா இல்லை இது. ஆக்சுவலாக என்கேஜிங்காக இருக்குது சில இடத்துல ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் ஒன் டைம் ஆச்சு. லவ் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, பட் ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு கொஞ்சம். ஆன் ஸ்க்ரீன் பேர் நல்லா இருக்குது, பார்க்க ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் வெரி நைஸ், பட் சாங்ஸ் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஈவெண்ட் இருந்து இப்போ ரீசெண்டாக வரதில்லை அவ்வளோவா. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதான் இவங்களுக்கு டெபியூ, லீட் ரோலில் டெபியூன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்லா பண்ணியிருந்தாங்க. ரியோ பெட்டர், நல்லாயிருக்கு. ஓகே தான். இதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லைக் எல்லாருமே இப்போ இருக்க எல்லாருமே வந்து பார்க்கணும். இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக ரிலேட் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. வேற மாதிரி ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணிட்டாங்க. அது எப்பவுமே சூப்பர் தான். அந்த ஹீரோயின் கெமிஸ்ட்ரி வந்து இவன் தான் ஜாஸ்தி பார்த்து சொல்கிறா. லாஸ்ட் 20 மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சென்டிமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். லைக் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னே என்னடா எல்லாம் மற்ற படத்தோட கம்பேர் பண்ணுற மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஒரு படத்துக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்போ லைக் என்னென்னா அது ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறது லைட்டாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் முடிகிறப்போ அது ஏன் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் வந்து என்னென்னா சீன்ஸ்லாம் எங்கெங்கே எப்படி வருதுன்னு தெரியாது. அதை பயங்கரமாக லாஸ்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஏன் இது ஃபஸ்ட்டு வருது செகண்ட் வருது அப்படின்னு தெரியாது. அதை லாஸ்ட்டில் வரும்போது அது மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நல்லா இருக்குது. ஸ்டோரி வைஸாகவும் சூப்பராக இருக்குது. அவர் வேறு லெவலில் பண்ணிட்டார். இன்னொருத்தர் கூட இருந்தாலும் அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பர் ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. ரியோவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று இருக்கும். இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு டேக்அவே இருக்கும், கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும். இதில் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா. இந்த படத்தோட மெயின் விஷயமே என்னென்னா படத்தோட கேஸ்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. சூப்பராக இருந்தது, சொல்லவே வேணாம். யுவன் சாரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாகவே வந்து படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதான் நான் சொன்ன மாதிரி வந்து படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மெசேஜ் இருக்குது, கண்டிப்பாக ஒரு டேக்அவே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுண்ணா. நாங்கள் ரியோ அண்ணாக்காக தான் வந்து பார்த்தோம். பட் ஆனால் வந்து மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப இந்த ஜென்ரேஷனில் என்ன நடக்குதோ அதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. லைக் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்துட்டு நியூ ஃபேஸ் மாதிரியே தெரியல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சொல்லவாங்க, மாஸ் பண்ணிட்டார் அவர். மூவி ஓவராலாக வந்துட்டு எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் அவங்க பேர் எனக்கு தெரியல, காமெடியாக பண்ணவங்க. பட் ஆனால் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மூவி வந்து இந்த ஜென்ரேஷன் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மக்கள் எல்லாருமே, ஐ மீன் கப்புள்ஸ், அவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். இதை பார்த்தா கொஞ்சமாவது கிளியர் ஆவாங்க. he actually did what he can do. அவ்வளோதான், சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் மெசேஜ் அதான் சொன்னேனே, ரிலேஷன்ஷிப் கன்ஃபியூஷனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மெசேஜ் கிடைக்கும். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா இல்லையா கிளியராக இருக்கீங்களா, அப்போ யார் கன்ஃபியூஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருந்துச்சு ப்ரோ. பட் மற்றபடி எமோஷன்ஸ்லாம் அங்கங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து ஒரு டீசெண்டான ஒரு லவ்வர்ஸோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ரியோ நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அருணாச்சலேஸ்வரன், அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் வந்து ஒரு டீசெண்டான ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அழுகிறது மட்டும் ரொம்ப கன்வின்சிங்காக இல்லாத மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி ஒரு ஓவராலாக இட்ஸ் அ குட் வாட்ச், அவ்வளோதான் சொல்ல முடியும். சூப்பர் படமாக இருந்துச்சு அப்படிங்கிற லெவல்ஸில் வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆகலை. சில கேரக்டர்ஸ்லாம் வருது போகுது, அதெல்லாம் எதுக்கு வருது? ரெடின் கிங்ஸ்லாம் வராரு, எங்கேருந்தோ ஒரு ஜம்ப் போர்ட்லேருந்து குதிச்சு வராரு. அதுக்கப்புறம் ஒரு கஞ்சா அடிக்கிற தாத்தா லவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் என்ன க்ரியேட்டிவ் ரைட்டிங்னு எனக்கு புரியல. பட் மற்றபடி இட்ஸ் அ ரீசன்ட் வாட்ச்.
யுவன்கிறதுனால தான் அந்த நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எங்கேயோ இருக்குல்ல, ப்ரொடியூசரை பண்ணியிருக்காரு, ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்தோம். பட் மியூசிக் வந்து டீசெண்டான ஒரு மியூசிக்கு. அவர் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு பியார் பிரேம காதல் ஆகட்டும், ஸ்டார் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு இம்பேக்ட்ஃபுல் மியூசிக் இருந்துச்சு. அதோட கம்பேர் பண்ணும்போது பெருசாக இம்பேக்ட் இல்லாட்டியும் ஒரு 2 பாட்டு மனசில் அப்படி கேட்க முடியுது. பார்ஷியலி சாட்டிஸ்ஃபைட். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எமோஷன் கனெக்டாக இருந்துச்சு. மற்ற சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு அந்த லவ்வர் சீனில் இருக்கிற அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் வர அந்த ஹீரோ கேரக்டர் ஆகட்டும், அண்ட் அந்த காதலிக்க நேரமையில வர அந்த அபார்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால எங்கேயோ இதை பார்த்துருக்கோமேடா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ஸ்லேயே ஓட்டினதுனால இட்ஸ் ஆவரேஜ் ஒன்ஸ். ப்ரோ மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து அருணாச்சலேஸ்வர பாப்பா இருக்காப்புல, படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிறாப்புல. அருணாச்சலம் காமெடி எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நல்லா ஒர்க் ஆயிருக்கு ப்ரோ. இது வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. சில பஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு, சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் சொல்ல வேணும், அவர் வந்து ரெகுலராக பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. யுவன் சார் பிஜிஎம் வந்து செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், சரியான ட்விஸ்ட் வந்து இருக்கும். பிஜிஎம் படம் ஃபுல்லாக வேற லெவலில் கொண்டு மிரட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதான் இதில் நீங்கள் புதுசாக காமிச்சிருக்காங்க. கரெக்ட், நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம பசங்க 4 பேர் இருந்தால் ஏன்னா கூட இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவனுக்கு வந்திருக்கும், அதை அவன் கடந்து வந்திருப்பான். அதை அவர் கடந்தாப்லையா இல்லையான்றதான் கதையில் அடுத்து என்னன்னு இருக்கு. சூப்பராக இருக்குது. அதான் அருணாச்சலம் சூப்பராக இருக்கும். அருணாச்சலேஸ்வரன் தெரியுமா ப்ரோ? அருணாச்சலேஸ்வரர் ப்ரோ. அவர் சீரியஸாக பஞ்செல்லாம் சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அவர் வர சீன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா டக்குன்னு வந்தது அப்படின்ற மாதிரி ஜாலியான சீக்வன்ஸாக இருக்குது. யுவன் சார் சாங்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ப்ரோ இந்த ஸ்க்ரீன். படம் எப்படி இருந்துச்சு? அட்டகாசம், அமர்கலம், ஆவேசம், அந்த படங்கள்லாம் வந்துருச்சு. இப்போ வந்த படம் அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஓகே, அப்போ அது ஃப்ரெஷ்ஷாக இல்லையா? வாங்க. நல்ல ஃபேனு. அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? இல்லை ஃப்ரெஷ் ஃபீல் குட். சரி, ஓகே. ஸோ தலை ஃபேன், தளபதி ஃபேன் 2 பேருமே இதை சொல்லணும்னா எல்லாருமே பார்க்கலாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டு, பிடித்த மனிதர்கள் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. எல்லாரும் கனெக்ட் ஆகிற விஷயம் தான் நிறையா உள்ள இருந்துச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்களும் இது ஒரு கனெக்ட் ஆகிற. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி? இல்லை, எங்கள் அண்ணா இருக்கார், ஷெரீஃப் அண்ணன். அடி சரி, பாரு நம்ம சேனல் இல்லை, அவங்க அப்படியே போட்டுருவாங்க. இல்லை சரி பீப்பு போட முடியல என்னால். ஆனால் கனெக்ட் தான் பிரதர், எல்லா இடத்துலையுமே கனெக்ட் தான். நான் எப்படி சொல்கிறது, லைக் பெண்களுக்கு எல்லாருக்குமே இது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அவங்களுடைய லைஃப்பில் அவங்க சொல்கிற ஒரு மெசேஜ் வந்து எல்லாருமே உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்க்குறீங்க, எங்களுக்கு என்ன வேணும், எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப டீப்பு. எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் அது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, லைக் நம்ம ஃபேனாக பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து, ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து, அண்ணனாக பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து, அந்த ட்ராவல் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் ஒரு டெவலப்மெண்ட் தெரியும். இதில் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த அண்ணனை விட, ரியோ அண்ணனை விட இதில் வேறு மாதிரி தெரியும். ஆமாம், இதில் அந்த கேரக்டராக தான் தெரிஞ்சுது. லைக் நம்ம என்ன அப்படின்லாம் தெரியல. அது கேரக்டர் கரெக்டாக இருந்துச்சு. பயங்கரமாக ஒன்று பண்ணியிருந்தாப்புல, நிறைய பண்ணியிருந்தாப்புல. இது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. ஆமாம், காமெடி எப்படி இருந்துச்சு? காமெடி ஆக்சுவலி எங்கே தேவையோ அது நீட்டாக இருக்குங்க. ஆமாம், ரொம்ப அதிகமாக டம்ப் பண்ணாமல் கரெக்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அது ஆப்வியஸ்லி இந்த அம்மா சென்டிமெண்ட் சாங் வரும்போதெல்லாம் பயங்கரமாயிடுச்சு. லைக் டப்புன்னு ஒன்று போட்டாரடா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. தேங்க்யூ.